வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயம் இந்த கோடை காலங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இது நமக்கு கோடை காலங்களில் உடல் வெப்பம் ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளத்தை நமக்கு நீக்கி உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. காரணம், வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்று சொல்லக்கூடிய அந்த சேர்மமும் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெருங்குடல் புற்றுநோய் அகண்டு போவதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையில்லாத ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நமக்கு அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்க ஆரம்பிக்கும். இதனால் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் குடல்களில் பரவாமல் தடுத்து பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுடைய அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்பு கொண்டது. இதனால் அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும்போது ரத்த நாளங்களில் இறுக்கம் எதுவும் ஏற்படாது. ரத்த நாளங்கள் தளர்வான அளவில் சீரான அளவில் இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்லும். இதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு வெந்தயம் உதவி புரியும். எலும்புக்கு பலம் சேர்க்கிறது வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கும். ஸோ அதனால் எலும்புக்கு பலம் சேர ஆரம்பிக்கிறதால குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எலும்புகள் பலமாக இருக்குது அப்படின்றதுக்காகவே நமக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலம் பெறுவதற்கு இப்போ இருந்தே வெந்தயத்தை இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம், குழந்தைகளும் எடுத்துக்கலாம். பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எப்படியாவது நம்ம சாப்பிடணும். சிலருக்கு பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு ஃபீல், அந்த உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் சாப்பிட்றத தவிர்த்துருவாங்க. உண்மையில் நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது தாமதமாவதால் தான் பசியின்மை நமக்கு ஏற்படுது. வெந்தயம் நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு தங்குறது கிடையாது. இதனால் பசி நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக. உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. இதனால் தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும். நம்ம உணவு சாப்பிடுவோம், அதில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். தேவையில்லாத நச்சு கிருமிகள், கழிவுகள் இது எல்லாமே இயல்பான அளவில் டீடாக்ஸ் ஆகிறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். சுவாச கோளாறு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். ஏன்னா வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை பெற்று முகப்பரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக உங்களுக்கு முகப்பரு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போது வெந்தயத்தை ஊற வச்சுக்கணும். ஸோ வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை முகப்பரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தடவிடணும். தடவிட்டு ஒரு 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அதை உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முகத்தை கழுவினீங்க அப்படின்னா முகப்பொருட்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துட்டு வருவதை நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அகற்றப்பட்டு அதன் மூலமாக முகப்பொரு உங்களுடைய சருமத்தில் தோன்றாது. ஸோ குறிப்பாக நீங்கள் உங்களுடைய முகத்தில் டைரெக்டாக அப்ளை பண்ணாலுமே முகப்பொரு தோன்றாமல் பாதுகாக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்துடும். ஸோ ஸ்கின் டிசீஸ் கியூர் ஆகிடும். ஸ்கின் டிசீஸை வராமலும் தடுக்கிறதுக்கு வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக்கலாம்.
உதடு வெடிப்பு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடிச்சிட்டு வரும்போது 2-3 நாட்களிலேயே படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாக விடுவதை அவங்களே உணர்வாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண் கருவளையங்கள் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும், அதாவது அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் ரிமூவ் பண்ணுது. ஸோ வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களையும் பாக்டீரியாக்களையும் அழுக்குகளையும் கிருமிகளையும் நமக்கு வெளியேற்றுவதால் கண் கருவளையும் கரும்புள்ளிகள் எதுவும் இருக்காது. சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவணும் அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி முகம் நமக்கு பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவணும் அப்படின்னா தூய்மையான துறையில் துடைக்கும் போது முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம், தூய்மையான சர்மம் நமக்கு கிடைக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணப்படுத்துது. மேலும் இது நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்துது. இது தவிர வெந்தயம் இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ வயிறு தொண்டை புண் இந்த மாதிரி ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரையினுடைய அளவு அதாவது சர்க்கரை நோய் நமக்கு ஏற்படுவது தடுக்கும். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை குறைச்சி ரத்த சர்க்கரை அதிகரிக்கிறத தடுக்கிறது. இதனால் நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லையெல்லாம் நீங்கும். இதில் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட பயன்படுத்தலாம். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணாலுமே நமக்கு பேன் மற்றும் பொடுகு தொல்லையை வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா சரி பண்ணிடும். சீதபேதியிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட பலவிதமான வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். சிறுநீர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை உணவில் சேர்த்து கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலை அந்த வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது. உடலை குளிர்ச்சியாக வைத்து சிறுநீரக நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இதனால் நமக்கு சிறுநீரக காற்று, அதாவது சிறுநீரக பாதைகள் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது. சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி விடுபடுவதற்கெல்லாம் வெந்தயத்தை ஹெல்ப் பண்ணலாம். வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பிலும் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா வெந்தய எண்ணெயிலிருந்து மூலக்கூறுகள் பிரிக்கப்பட்டு அதில் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மனத்தையும் கிருமிகளை அளிக்கக்கூடிய இயல்பையும் கொண்டிருக்கிறதால வாசனை திரவியங்களோட தயாரிப்பு முக்கிய பங்கு நமக்கு வெந்தயம் வகிக்குது. ஸோ ஏன்னா அப்படின்னா மற்ற நறுமணப் பொருட்கள் எல்லாமே நமக்கு நறுமணத்தை மட்டும்தான் கொடுக்கும், கிருமிகளை கொள்ளாது. ஆனால் வெந்தயத்தால் செஞ்சிடக்கூடிய அந்த நறுமணப் பொருள், அந்த சென்ட் என்ன பண்ண முடியும்னா அந்த வாசனை திரவியம் நமக்கு கிருமிகளையும் அளிக்கும், மனத்தையும் நமக்கு கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.